கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளம் மற்றும் ஊடகங்களில் எங்களை வைத்து அவதூறான வீடியோ ஒன்று தொடர்ந்து பரவி வருகிறது. அந்த வீடியோவானது நாங்கள் எங்களது நண்பன் கோமதி விநாயகம் அவரது வீட்டின் முன்பு டிவியில் நாங்கள் பார்த்து நடனமாடும் வீடியோவை நாங்கள் மது அருந்திவிட்டு ஆடுவதாக புகாரானது வந்திருக்கிறது. அதே போல் நாங்கள் எங்களுக்கு சம்பந்தமில்லாமல் ஒரு வீடியோ, அது எங்களுக்கு தொடர்பே இல்லை, அந்த வீடியோக்கு எங்களுக்கு என்ன தெரியவே செய்யாது. அந்த வீடியோவை 7 வருடங்களுக்கு முன் எடுத்த வீடியோவுடன் இணைத்து கோவிலில் வைத்து நாங்கள் நடனமாடியதாகவும் மது அருந்தியதாகவும் ஒரு பொய் புகாரானது இப்பொழுது சமூக தொடர்ந்து பரவி வருகிறது. அந்த பொய் புகாரானது முன்னாள் பூசாரியான ஹரிஹரன் என்பவர், ஏனால் ஹரிஹரன் மற்றும் அவரது மகன் இந்த வீடியோவை வெளியிட்டது அவரது மகன் சபரிநாதன். ஏன்னா அந்த கோவில்ல இப்ப கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. அந்த கும்பாபிஷேகத்திற்கு நாங்கள் எந்த இதுவும் செய்யக்கூடாது, எங்களை தாழ்ப்புணர்ச்சி எங்களை இதுவும் பண்ணக்கூடாது மோட்டிவேஷன் மூலமாக இந்த வீடியோவை தொடர்ந்து சமூக வலைதள ஊடகங்களில் பரவி வருகிறது. நாங்கள் இதனை தொடர்ந்து இங்கு கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி மற்றும் விருதுநகர் மாவட்ட எஸ்பிக்கு ஒரு புகார் மனுவானது நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவின் மூலம் எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல விடை கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் இப்பொழுது குடும்பங்கள் மற்றும் எங்களது வாழ்க்கை எங்களது என்ன செய்வது என்றே தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம். அதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.